everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 2.4ல 10th sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before this, last sumல நம்ம verify பண்ண identity method யூஸ் பண்ணி தான் இந்த sum sort out பண்ண போறோம். So last sum வீடியோட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க. So that இந்த sum உங்களுக்கு இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. And before இந்த sum போறதுக்கு முன்னாடி, that is exercise 2.3 sum number 10ல ரெண்டு subdivision பார்க்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் sumல நம்ம என்ன பார்த்தோமோ அந்த லாஸ்ட் சம்ல நம்ம என்ன பார்த்தோமோ அந்த வெரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு இங்கே எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூபை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதலான்னு பார்த்தோம். சிமிலர்லி செகண்ட் சப்டிவிஷனில் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூபை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் plus xy plus y ஸ்கொயர்னு எழுத முடியும்னு பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டு இதையுமே யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல சம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் வாங்க. 27y கியூப் பிளஸ் 125z கியூப் இது நம்ம ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணியே பண்ணலாம். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 27y கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கியூபுக்கு பதிலாக நமக்கு வந்து 27y கியூப். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எழுதலாம் 3y த ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம் 3yன்னு எடுத்துக்கலாம். சிமிலர்லி ஒய் கியூபுக்கு பதிலாக நமக்கு 125z கியூப்னு இருக்கு. ஸோ ஒய் கியூபை நம்ம எப்படி எழுதலாம் 5z த ஹோல் கியூப்னு எழுதலாம். அப்போ ஒய்யை 5zன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இருக்குது இல்லையா, இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? தட் இஸ் 27y cube plus 125z cube will be equals to x plus y, that is 3y plus 5z into அடுத்தது 3 இங்க வந்து x square 3y square பண்ணோம்னா 9y square 9y square minus 3y into 5z plus 5z the whole square. So 3y plus 5z into 9y square minus 15yz plus 25z square. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சுதா? ஃபேக்டரைஸ் பண்ண ஆன்சர். ஸோ அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 64m கியூப் மைனஸ் 343n கியூப்னு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம அந்த செகண்ட் வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு நமக்கு அங்கே லாஸ்ட் இதில் வெரிஃபை பண்ணோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் கியூபுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா 64m கியூப்னு இருக்கு. அதாவது எக்ஸ் த ஹோல் கியூப்னு எடுத்தோம்னா 64 4ன்னு நம்ம படிச்சிட்டோம். ஸோ 4m த ஹோல் கியூப் லாஸ்ட் சம்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 4mன்னு நம்ம எழுதிடலாம். அதே போல் ஒய் கியூப் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 343n கியூப். 343 பார்த்தோன்னே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ரொம்ப சிம்பிள். 343ங்கிறது வந்து 7ஓட கியூப் ஆக்சுவலாக. ஓகேவா? 7 7s are 49. 49 into 7 பண்ணிங்கன்னா 343 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்க. So y the whole cube into 7n the whole cube. So y will be equals to 7n. அவ்வளோதான். அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். So 4m the whole cube minus 7n the whole cube will be equals to 4m minus 7n into 4m ஸ்கொயர் பண்ணோம்னா 16m ஸ்கொயர் plus 4m into 7n plus 7n the whole square. So 4m minus 7n into 16m square plus 28mn plus 49n square தான் உங்களோட ஃபேக்டரைஸ் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி சம் கிளியர்லி. இஃப் யூ ஸ்டில் ஹேவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் யூ, வி வில் கிளாரிஃபை. இதே எக்ஸைஸ் 2.4ல 9th சம் பற்றி தெரிஞ்சுக்கோ, உங்கள் லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் எக்ஸைஸ் 2.4ல 11th சம் பற்றி தெரிஞ்சுக்கோ, உங்கள் ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் டூ லைக் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீனா ஃபார் மேத். ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த பெல் ஐகான் ஃபார் ஃபியூச்சர் அப்டேட்ஸ். அண்ட் மேக்ஸை கஷ்டமான சுஜரா ஃபீல் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.